ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாப்பிங் பை உட்ஸ் அந்த போயத்துலேருந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்னோவால் சூழ்ந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஹைப்பர் போல். என்னங்க, ஹைப்பர் போல். நெக்ஸ்ட் ஒன், மை லிட்டில் ஹார்ஸ், that is epithet. Little horse is epithet. And then it thinks. So horse வந்து think பண்ணாது இல்லைங்களா. So that is personification. And the next one, between the woods and the frozen like the darkest evening of the year. இது வந்து imaginary. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே he and ask if there is somebody. he அப்படிங்கிறது இங்கே யாரை மென்ஷன் பண்ணுதான், ஹார்ஸ். ஸோ தட் இஸ் பெர்சானிஃபிகேஷன். And then these two lines are imaginary. Then the woods are lovely, dark and deep. This is also imaginary. And miles to go before I sleep. இந்த ரெண்டு லைன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெப்படிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் ரெப்படிஷன் ஆர் அதர்வைஸ் ரெஃப்ரைன். ஏன்னா ரெண்டு லைன் ஒரு லைனில் இருக்க வேர்ட்ஸ் திருப்பி வந்து நம்ம ரெப்படிஷன் சொல்லுவோம். ஸோ லைனே திருப்பி வரும்போது அதை நம்ம என்ன சொல்லலாம், ரெஃப்ரைன் சொல்லலாம். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இது யார் இந்த லைன் ரெண்டு லைனும் உங்கள் டேபிளில் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவர்கள். எதுக்கு அப்படின்னா, அவங்களோட டெஸ்கில் வந்து இதை எழுதி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, தீஸ் லைன்ஸ் ரிமைண்ட் ஹிம் ஆஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அவங்க மறந்துடக்கூடாது, ஞாபகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் சொல்லி ஜவஹர்லால் நேரு அவங்க எழுதியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவோட இந்த போயமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதனால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.